சென்னை ஈசிஆர் சாலையில் காணத்தூர் பகுதியில் திமுக கட்சிக் கொடி கட்டிய காரில் இளம்பெண்கள் வந்த காரை துரத்திய சம்பவத்தில் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர்களின் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என? சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில நடந்த சம்பவம் ஒன்று அதன் வீடியோ காட்சிகளாக வெளியாகி இருந்தது. 2 கார்களில் இளைஞர்கள், பெண்கள் இருந்த, இளம் பெண்கள் இருந்த கார்களை சேஸ் செய்வது போலும் அந்த காரை சேஸ் செய்து அவர்களை மிரட்டக்கூடிய தொனியிலான அந்த வீடியோ வெளியாகி இருந்தது. அந்த வீடியோ எந்த இடத்தில் எடுக்கப்பட்டது என்பது என போலீசார் விசாரணை நடத்ததில்லை. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி நள்ளிரவு நடந்தது எனவும், அது ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் நடந்தது எனவும் கண்டுபிடித்தார்கள். அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் இருந்து புகார் பெறப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில இந்த சம்பவத்தில் 8 பேர் ஈடுபட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காணத்தூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. காணத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வீடியோவில் இடம்பெற்றிருந்த கார் எங்கே உள்ளது என்பது தொடர்பாக இந்த போக்குவரத்து துறையில் இந்த பதிவெண்ணை வைத்து அது குறித்த விவரங்களை திரட்டக்கூடிய பணியிலும், மேலும் செல்போன் நெட்வொர்க்கினுடைய அந்த இடத்தில் பதிவாகி இருந்த செல்போன் நெட்வொர்க்கினுடைய அந்த நெட்வொர்க்கை வைத்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்ததுல இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் அவர்கள் பயன்படுத்திய அந்த கார் தாம்பரம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சஃபாரி கார் ஒன்றும் ஒரு தார் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த காரில் பயணித்த நபர்கள் மாணவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்புல கூறுகின்றனர். அதில் அந்த மாணவர்கள் எல்லாம் காட்டாங்குளத்தூர் பகுதியில ஒரு பிரபலமான கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒரு மாணவரை தற்பொழுது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், மீதம் இருக்கக்கூடிய நபர்கள், அதில் தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கே என்பது குறித்து விசாரிப்பதாகவும், அவர்களையும் விரைவில் கைது செய்வோம் என்றும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விசாரணையில் இருக்கக்கூடிய நபர் தற்பொழுது வரை விசாரணைக்கு பிறகுதான் கைது செய்யப்படுவார். தற்பொழுது விசாரணையில் இருக்கிறார் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கார்கள் யாருடையது, அவர்கள் பயன்படுத்திய இந்த கார்கள் யாருடையது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசியல் பிரமுகர்களுடைய காராக இருக்குமா, அது இவர்களுடைய காரை இந்த இளைஞர்கள் ஏன் பயன்படுத்தினார்கள் என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், முன்னதாக இதில் ஈடுபட்ட நபர்கள் இந்த 8 இளைஞர்களையும் உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தற்பொழுது விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நபரை வைத்து மற்ற நபர்களையும் அடையாளம் கண்டு கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில தற்பொழுது காவல்துறை இறங்கி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். காணத்தூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக பெண் வன்கொடுமை உட்பட்ட பிரிவுகள்ல 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விளக்கங்கள் இந்த வீடியோ முதலில் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருந்த நிலையில் இது குறித்த பல்வேறு அனுமானத்தின் அடிப்படையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. பிறகு பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் என்பதை கண்டுபிடித்து காவல்துறையினர் அவர்களிடம் புகார் பெற்றார்கள். முதலில் இந்த சம்பவம் நடந்த போது அவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததாகவும், அப்போது காவல்துறையினர் இருதரப்பிலும் கார் உரசியதால் ஏற்பட்ட பிரச்சனை என்று சமரசமாகி அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் வீடியோ வெளியான பிறகுதான் இதனுடைய அந்த சம்பவத்தினுடைய தீவிரம் வெளியில் தெரிந்தது. அதற்கு பிறகுதான் காவல்துறையினரும் இதை மீண்டும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை வரவழைத்து அவர்களிடம் புகார் பெற்றார்கள். இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களும் கூட தங்களுடைய கார் மோதியதாக அல்லது உரசியதாக கூறுவது தவறான தகவல். அந்த இளைஞர்கள், அந்த காரில் வந்த இளைஞர்கள் தான் பின்தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டார்கள் என்று அவர்கள் தரப்புல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் பிறகு 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது சைபர் கிரைம் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கையும் தற்பொழுது அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும், ஒரு இளைஞரை மட்டும், அதாவது கல்லூரி மாணவர் ஒருவரை மட்டும் தற்பொழுது வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும், இந்த வழக்கில் தொடர்புடைய 2 கார்கள், தார் கார் ஒன்று, சஃபாரி கார் ஒன்று, இந்த 2 கார்களுமே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.